السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين. صدق الله العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: كان النبي صلى الله عليه وسلم يعجبه الفعل الحسن ويكره الطير، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், அக்ஸாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அவன் தருகிற பெரிய பாக்கியங்கள், நன்மைகளுக்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒரு புறத்திலிருந்து அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தருகிற பெரிய ஒரு அருட்கொடை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பிரயாணத்தில் போயிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற பொழுது, ஊர்ல இருக்கிறோம், பொதுவாக நம்முடைய வளமையான நடவடிக்கைகள் இருக்கும். குடும்பத்தோடு உண்டான நடவடிக்கை அல்லது நட்புறவுகளோடு உண்டான நடவடிக்கை, அப்படி மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற போது நம்முடைய தொடர்புகளும் நம்முடைய சிந்தனைகளும் இல்லைன்னா அமல்கள் சம்பந்தமாக அப்படின்ற மாதிரி ஏதாவது தொடர்பு சிந்தனைகள் இருக்கும். பிரயாணம் என்று போகிற பொழுது அது நம்முடைய தொடர்பை வேற மாதிரி இருக்கும். வளமையா செய்யக்கூடிய ரொட்டையினான அமல் இருக்காது, நம்முடைய சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, சரியான ஒரு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேண முடியாது. எல்லாமே பிரயாணத்துல போகும்போது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரயாணத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இருக்கிற பொழுது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு கேட்பாங்க: ரசூலுல்லாஹ், நாம இப்ப பிரயாணத்துல வந்திருக்கிறோம், வளமையான அந்த அமல்கள் பற்றி உண்டான தொடர்பு இன்னைக்கு நமக்கு இல்லாம இருக்குது யா ரசூலுல்லாஹ். அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. அதை நீங்கள் சொல்லித் தருவதன் மூலமாக பிமா லனா ஃபீஹி நஃபுன், எங்களுக்கு உலகத்திலும் நன்மை கிடைக்க வேண்டும், மறுமையிலும் எங்களுக்கு இது போன்ற ஒரு அந்த நன்மையின் தொடர்பு கிடைக்கணும் யா ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நன்மைக்குண்டான விஷயத்தை இந்த பிரயாணத்தின் நேரத்துக்கு சொல்லிக் கொடுங்க யா ரசூலுல்லாஹ் என்று முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இந்த கேள்விக்கு பின்னணியில் உண்டான சமூகத்திற்கு உண்டான பாடம் என்ன அப்படின்னா, எங்கிருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு நன்மை என்று வருகிற பொழுது அந்த நன்மைக்கு உண்டான ஆசைகள் இஸ்லாமியர்களிடம் தனித்துவமாய் தெரியும். அந்த நன்மைக்கு உண்டான அதை அடைவதற்கு உண்டான போட்டி அவர்களிடம் தனித்துவமாக தெரியும். அந்த நன்மையை எப்படி நாம் விட்டுவிடக் கூடாது, அதில் முழுமையாக நாம் அந்த நன்மையுடைய பலன்களை பெற வேண்டும் என்கிற ஆர்வமும் போட்டியும் ஆசையும் இஸ்லாமியர்களிடம் தெரியும் என்பதற்குண்டான அடையாளம் தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரயாணத்தை உட்கார்ந்து இருக்கிற போது கூட எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமான விஷயத்த சொல்லித்தாங்க யார சொல்லலாம், அதை கூட இன்னைக்கு மறுபடியும் பிரயோஜனம் கேட்டாங்க. இந்த சிந்தனைகளுக்கு பின்னணியில் நாம் யோசிக்கிற பொழுது சில நிறைய விஷயங்கள்
நாம் அமர்ந்திருக்கிறது ஜும்மாவுடைய தினம். பொதுவாக நமக்கு வாரத்தின் 6 நாட்களை விட ஜும்மாவுடைய தினம் என்கிற பொழுது இஸ்லாமியர்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் தனித்துவமாய் உண்டு. ஏன்னா ஜும்மாவிற்காக நாம் செய்து குளிக்கிற அந்த குளிப்பிற்கும் தனி நன்மை, ஜும்மாவிற்காக வேண்டி என்று நாம் உடை அணிகிற பொழுது அதற்கும் தனி நன்மை, ஜும்மாவிற்காக வேண்டி என்று நாம் நடந்து வருகிற பொழுது அல்லது ஜும்மாவிற்காக தயாராகி வருகிற பொழுது அதற்கெல்லாம் தனித்துவமான ஒரு நன்மைகள் இந்த சமூகத்தில் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை உணராம யாரும் இருக்க முடியாது கிடையாது. வாரம் முழுக்க ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நேரத்துல விட்டுட்டோங்கிற கூட ஜும்மாவை நாம் தவறாம தொழுகிறோம் அப்படின்னா 6 நாட்களை விட இந்த நாட்கள்ல கிடைக்கிற கூலி அதிகம். கூலியை தப்ப விட்டுற கூடாதுங்கிறதுல இந்த உம்மத்துக்கு உண்டான ஆர்வமும் ஆசையும் அதிகம் என்பதுதான் உலகம் முழுக்க ஜும்மாவினுடைய நம்ம அந்த ஆர்வத்தை பார்க்கிறோம். இது சமுதாயத்திற்கு நன்மையின் மீது எவ்வளவு பெரிய ஆர்வம் அப்படிங்கிற மாதிரி உண்டான அடையாளங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில குணங்கள் உள்ள ரசூலுல்லாஹ் இந்த உம்மத் பெற வேண்டிய பாடங்கள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒன்று எதேச்சையாக நடக்கிற பொழுது அது நன்மைக்குரியதாக நடந்து விட்டால் ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதேச்சையாக தான் நடக்கும், ஆனா அந்த எதேச்சையாய் நடக்கிற விஷயம் மனதிற்கு சந்தோஷம் தருவதாக அமைந்து விட்டால் அதை ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை போடுவதற்காக வேண்டி எதிரிகளுடைய கூடாது ரசூலுல்லாஹ் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் போகிற பொழுது எதிர்த்தாப்புல ஒரு மனிதர் வந்தார், சஹாபி வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கிறாங்க, உடன்படிக்கை போடுவதற்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. வந்து சஹாபியிட்ட கேட்டா உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் என் பேர் சுஹைல் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் அந்த பேரை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போற காரியம் ரொம்ப இலகுவாக முடிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் போற காரியம் ரொம்ப இலகுவாக முடிஞ்சிடும் ரசூலுல்லாஹ். ஏன்னா பெயரை சொன்னவர் சுஹைல் என்று சொன்னார். சுஹைல் என்றாலே ரொம்ப இலகுன்னு அர்த்தம். எதிரிகளுக்கு மத்தியில உண்டான உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் போறாங்க. போகிற பொழுது கூட ரசூலுல்லாஹ் பேரை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் உள்ளத்துல வந்த ஒரு சந்தோஷத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போற காரியம் அல்ஹம்துலில்லாஹ் அது ரொம்ப இலகுவாக முடிஞ்சிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த பேரை கேட்ட உடனே உள்ளத்துல தனியா ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? அந்த சந்தோஷத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம திடீர்னு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். வெளியே கிளம்புகிற பொழுது திடீரென்று நமக்கு யாராவது ஒருத்தர் நாம் ஒரு வேலை தள்ளி போட்டிருப்போம், அல்ல ஒரு வேலை நடக்குமா எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஒரு வேலையா கிளம்புகிற போது திடீர்னு போகும்போது நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா, இன்னைக்கு வந்து அந்த வேலையை முடிச்சுக்கலான்னு சொன்னா நமக்கு ஒரே நேரத்தில் 2 வகையான வேலையை முடிகிற சந்தோஷம். கிளம்புற வேலையும் ரொம்ப சந்தோஷமா நடக்கும், முடிச்சுட்டு வந்து அடுத்த வேலையும் நமக்கு சந்தோஷமாக நடைபெற போகிறதுங்கிற சந்தோஷத்துல நம்முடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடுகள் அந்த வேலை ரொம்ப வேகமாக நடக்கும். அது மாதிரி இன்னைக்கு ஜும்மாவுடைய யோசிச்சு பார்த்தா நிறைய அது போன்ற திடீர் நாம் கேட்கிற விஷயங்கள்ல சுலமா இல்லையா, இது வந்து ஒரு நல்ல சகனம்ங்கிற மாதிரி திடீரென்று நமக்கு நடைபெறுகிற விஷயங்கள் கூட ஜும்மாவுடைய தினம் ஏற்கனவே நமக்கு நன்மைக்கு உண்டான ஒரு நாள். இன்னைக்கு அதில் 2வது ஒரு நன்மைக்கு உண்டான விஷயமாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சி மொழிதல் என்கிற ஒரு நன்மையை உலகத்திலும் நன்மையாய் நாளை மறுமையிலும் இதற்குரிய கூலியை பெறுவதற்குண்டான ஒரு அடையாளமாய் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு 2 வகையான நன்மைக்குரியதாய் இந்த ஜும்மாவெல்லாம் அமைச்சு தந்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். பொதுவா ஜும்மாவுடைய தினங்கள் என்று வருகிற பொழுது உலகத்துல உண்டான நோயாளிகள் ஆகட்டும், அல்லது ஏதாவது கஷ்டத்துல இருக்கிறவங்க, அல்லது ஏதாவது நெருக்கடியில் இருக்கிறவங்க, அல்லது பொதுவாக ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க ஜும்மாவில போய் உட்கார்ந்து அல்லாட்ட கேட்போம், ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் ஏத்துக்காம விட்டுருவானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுல தரும் இல்லையா? ஜும்மாவுடைய நாள் சிறப்பு இருக்கிற நாள், அந்த நாள்ல கேட்ட அல்லாஹ் நமக்கு தராமலா இருந்துருவான். ஜும்மா நாள்ல உட்காந்து கொஞ்சம் கேட்டு பார்ப்போம், கொஞ்சம் அல்லாட்ட அழுதுதான் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஜும்மாவுடைய நாளில் இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருப்பதும் கூட நாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கு உண்டான ஷஹாதத்தினுடைய பரிபூர்ணமான நன்மைகளும் நாம் எதிர்பார்க்கிற நல்ல பலன்களும் அல்லாஹ்விடத்திலே வேண்டும் என்று வேண்டுவதற்காக வேண்டியோ என்னவோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு வேலையை செய்வதற்கு வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். ஏன்னா ஜும்மாவுடைய தினத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் உலகத்துல படைக்கப்பட்ட நாள்லேயே ஜும்மாவுடைய நாள் ரொம்ப சிறப்புக்குரிய நாள் என்று சொல்லி விட்டு ரசூலுல்லாஹ் ஒரு 4 விஷயத்தை சிந்தனைக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சிந்தனைக்காக சொன்னாங்க. சொன்ன 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய நாள்ல சிந்தனைக்கு சொன்னாங்க. 2வது விஷயமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அனுமதி கிடைக்கப்பட்டதும் ஜும்மாவுடைய நாளில் என்று ரசூலுல்லாஹ் ஒரு இரண்டாவது சிறப்பு சொன்னாங்க. மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேறிய நாளும் பூமிக்கு இறக்கப்பட்ட நாளும் அந்த நாள் தான் ரசூலுல்லாஹ். பூமிக்கு இறக்கப்பட்ட நாளும் அந்த நாள் தான். நாலாவது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ. கியாம நாளும் கூட ஜும்ஆ நாளில் தான் நிகழும் ரசூலுல்லாஹ். கியாம நாள் கூட ஜும்ஆ நாளில் தான் நிகழும் ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸை யோசித்து பார்க்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு பின்னால் நாம் யோசித்து பார்த்தால் வெள்ளிக்கிழமை அது பல பேருக்கு சந்தோஷத்துடைய நாட்களாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதும் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு ஒரு சந்தோஷம் கிடைத்தது போன்று பல பேருக்கு அது சந்தோஷத்திற்குரிய நாட்களாக அமைந்து விடுகிறது. சில பேருக்கு அவருடைய பாவத்தினால் பூமிக்கு இறக்கப்பட்டதும் அந்த வெள்ளிக்கிழமை தான். ஜும்மா நாள்ல தான் கியாமத் வரும், வேற எந்த நாளையும் வராது. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை என்னவோ நம்ம இப்படி யோசிக்க தோன்றுகிறது. ஜும்மாவுடைய நாள்ல உங்களுக்கு ஏற்படுகிற பெரிய கஷ்டம் அப்படின்னு இருந்தா அது கியாமத்தை பற்றின கஷ்டம் தானே தவிர்த்து மற்ற நீங்கள் சந்திக்கிற எவ்வளவு பெரிய விஷயங்களும் கூட ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் கேட்பதின் மூலமாய் அது இலகுவாய் விலகி ஓடிவிடலாம். உங்களை பயமுறுத்தாட்டுவது போன்று தெரியலாம். ஜும்மாவின் நாளுடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு அது விலகிவிடலாம். உங்களுக்கு பெரும் ஒரு கஷ்டமாக தெரியலாம். ஜும்மா நாளுடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு அது விலகிவிடலாம். உங்களுக்கு பெரும் சுமையாய் உங்களை பெரும் பயமுறுத்தாட்டுகிற விஷயங்களாக கூட தெரியலாம். ஆனா ஜும்ஆவுடைய நாளின் பரக்கத்தை கொண்டு நீங்கள் கேட்கிற துஆவை கொண்டு எது உங்களுக்கு கஷ்டமாக தெரிகிறதோ, எது உங்களுக்கு நோவினையாக தெரிகிறதோ, அல்லது நீங்கள் எது வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்துணையும் கிடைப்பதற்கு இந்த ஜும்ஆ நாள் ஒரு காரணமாக இருக்கலாம். கியாமத்து தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய சோதனை. அது இல்லாத மற்ற எல்லா சோதனைகளுக்கும் இந்த ஜும்மாவுடைய நாளில் விடிவு காலம் கிடைக்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாய் உணர்த்துகிறார்களோ என்று இந்த உம்மத்திற்கு ஒரு நற்செய்தியாய் ஒரு நல்ல விஷயமாய் கிடைப்பது போன்று ஒரு அடையாளமாகத்தான் தோன்றுகிறது. அதை தாண்டியும் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு சுபஹ் தொழுகைக்கிற பொழுது பல பேருக்கு தெரியும், நாம் சத்தம் விட்டு ஓதுகிற ஃபஜ்ர் மக்ரிப் இஷா போன்ற தொழுகைகள்ல முழுமையாக குர்ஆனை ஓதி வருகிறோம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு குர்ஆன் முழுமையாக தொழுகை ஓதி முடிக்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த வகையில் குர்ஆனை சுபஹ் தொழுகையில் ஓதி வருகிற பொழுதும் குர்ஆனுடைய 60வது மற்றும் 61வது சூறாக்களை ஓதி வருகிற பொழுது 2 ரக்காத்துடைய முடிவில் பின்னால் நின்றவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் அது எதேச்சையாய் அமைத்து கொடுத்தது போன்று இது கேட்கிற பொழுது ஒரு நல்ல சகனம் அப்படிங்கிற அடையாளம் மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தை கரெக்டா இன்னைக்கு ஓதுவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். இப்படி வருகிறது அந்த 61வது வசனம் எடுத்து பார்த்தா தெரியும். அடுத்து ஒரு சூரா சஃப்ங்கிற சூரா, அதுல 13வது வசனம் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், இந்த ஆயத்துக்கு நிறைய பேர் வீடுகள்ல எழுதி வச்சிருப்பாங்க நஸ்ரும் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீம். அது எதேச்சையா நீங்க சுபஹ்ல அப்படி ஓதும் போது கரெக்டா 2 ரக்காத்துல அமைந்தது. அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லுவான், அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற மற்றொரு பாக்கியமும் இருக்கிறது. என்னன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், நஸ்ரும் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீம். இந்த வீடுகள்ல அதிகமா எழுதி வச்சிருப்பாங்க, இல்ல வாகனங்களை ஒட்டி வச்சிருப்பாங்க. நஸ்ரும் மினல்லாஹ், அல்லாஹுடைய உதவியும் விரைவான வெற்றியும் உங்களுக்கு சேர இருக்கிறது என்று அற்புதமாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ஒரு சுப செய்தியாய் அந்த சூறால அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு பெரும் கஷ்டத்திற்கு பின்னாடி அல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னான். சஹாபாக்களுடைய கஷ்டங்களுக்கு பின்னாடி முழு உலகத்திற்கும் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னான், ஓ உக்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். அல்லாஹ்வுடைய உதவியும் விரைவான வெற்றியும் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இதை கொண்டு நீங்கள் நபியே, நீங்கள் இந்த உம்மத்தில் இந்த முஃமினீன்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற இந்த வசனத்தை இன்றைய வெள்ளியுடைய ஜும்மாவில் அல்லாஹ் ஓத வைத்தது என்னவோ மனதிற்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷங்கள். உலகம் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு வெற்றியை தானே, அப்படி ஒரு அல்லாஹுடைய உதவியை தானே இந்த உம்மத்தெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறது என்று அது ஏதோ ஒரு எதேச்சையாய் அமைந்து விட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அப்படி ஒரு பலனை தந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு சூழலோடு அமைவது போன்றுதான் இந்த ஓதப்பட்ட சூழலும் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி எதேச்சையாய் அமைகிற விஷயங்கள் அமைஞ்சிருச்சுன்னா அந்த காரியங்கள் அவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒட்டுமொத்த உம்மத்திற்கு நாம் தேடுகிற பலன்களுக்கு
இந்த ஓதப்பட்ட வசனங்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அந்த வசனத்தை முடிப்பது போன்று அல்லாஹுடைய உதவியையும் விரைவான வெற்றியையும் இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப செய்தியாய் தர வேண்டும் என்கிற ஆசைதான் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தொழுகை இன்னைக்கு உணர்த்தி காட்டினானோ அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அதனால வசனத்தை ஓதுகிற போது ஞாபகம் வந்த போது திரும்ப திரும்ப 3 முறை ஓதினேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு துஆவாக மாற்றி விட மாட்டானா என்கிற ஒரு ஏக்கம், இந்த உம்மத்திற்கு அப்படி ஒரு பதில் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை. அல்லாஹ் அதை இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வாரிப்பாராக. இப்படி இந்த உம்மத்திற்கு எங்கு சென்றாலும் நன்மைகளுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறான். இதுல என்ன விஷயம் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம், நன்மைகளுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு சமுதாயம், நன்மைகளை கொண்டு பலன் பெறுகிற ஒரு சமுதாயம் எந்த இடத்திலும் எந்த விதமான திடுக்கத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக தேவையில்லை என்கிற ஒரு சுப செய்தி இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த சூழலாக இருந்தாலும் சரி, நன்மைக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு பின்னால் வருகிற எந்த சூழலை பற்றி உண்டான பயம் தேவையில்லை. அல்லாஹ் நாடினால் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தேடுவதை விட சிறப்பான ஒரு அந்தத்தில் வாழ வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நாம் நன்மைக்கு எங்கு சென்றாலும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிற ஒரு சமுதாயம் என்பதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பானே தவிர்த்து அந்த சமூகத்தை முற்றிலுமாக ஒடுக்கப்பட்ட மக்களாய் அல்லாஹ் மாற்றுவது கிடையாது. நான் அதான் முதல்ல சொல்ல வந்தது, முஆது ஜபல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நாம் பிரயாணத்தில் இருக்கிறோமே, அன்றாடம் செய்கிற அந்த அமல்கள் போன்று நம்மளால ஊர்ல இருக்கிற மாதிரி அமல் செய்ய முடியலையே, ஏதாவது எங்களுக்கு பிரயோஜனம் தருகிற விஷயத்தை நீங்கள் சொல்லித்தர மாட்டீங்களா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பிரயோஜனமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுவும் வெறும் பிரயோஜனமாக ரசூலுல்லாஹ் சொல்லல, சிந்திக்க தூண்டுகிற அற்புதமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. சிந்தனைக்கு தூண்டிய விஷயம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அரத்தும் ஐஷ சுஅதா, நீங்கள் உலகில் வாழ்கிற வரை சீதேவிகராக நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதா அரத்தும் ஐஷ சுஅதா, நீங்கள் உலகில் சீதேவிகராக நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்பட்டால், ஓ மௌத ஷுஹதா, உலகத்திலிருந்து நீங்கள் பிரிகிற பொழுது, உலக வாழ்விலிருந்து நீங்கள் பிரிகிற பொழுது ஷஹீத் என்கிற பேரு பெரிய ஒரு அந்தஸ்துடைய பாக்கியத்தோடு நீங்கள் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஒன் நஜாத யோமல் ஹஸ்ரி, சொன்னாங்க, ஒன் நஜாத யோமல் ஹஸ்ர், அந்த கியாமத்தினுடைய திடுக்கத்திலிருந்து எழுப்பப்படுகிற அந்த திடுக்கத்திலிருந்து உங்களுக்கு மோட்சம் வேண்டும், விடுதலை வேண்டும், வெற்றி வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், ஒவ்வில் யோமல் ஹரூர், இந்த கடினமான உஷ்ணத்தின் அந்த நாளில் நீங்கள் நிழல் வேண்டும் என்று ஆசைப்பட்டால், யோமல் ஹரூர், அந்த கடினமான உஷ்ணத்தின் வேளையில், கடினமான உஷ்ணத்தினுடைய வேளையில் நீங்கள் நிழல் வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எல்லா மக்களும் தடுமாற்றத்தில் இருக்கிற பொழுது தடுமாற்றம் இல்லாத ஹிதாயத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்பட்டால், ஒரு ஹதிய யோமல் வலாலா, ரசூலுல்லாஹ் அற்புதமான அந்த விஷயம் நம்ம கவனிச்சு பார்த்தா எவ்வளவு சிறப்பான விஷயம். சுஹதா என்கிற சீதேவியான வாழ்க்கையும், மௌத்தாகிற பொழுது ஷஹீத் என்கிற உயர்ந்த அந்தத்திற்குண்டான வாழ்க்கையும், நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது வெற்றியாளர் என்கிற வாக்கியத்தோடு எழுப்பப்படுதலும், நிழல் இல்லாத அந்த கடினமான உஷ்ணத்தில் உங்களுக்கு நிழல் வேண்டும் என்கிற பாக்கியம் வேண்டுமானால், 5வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹதிய யோமல் வலாலா, தடுமாற்றத்திற்கு மத்தியில் எல்லோரும் கியாமத்தின் திடுக்கத்தில் தடுமாற்றத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் நேரு வழியில் நடக்க வேண்டும், அங்கே உங்களை சரியான பாதை நடத்தப்பட வேண்டும் என்று இந்த 5 பாக்கியங்கள் நீங்க ஆசைப்பட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்த வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதுருசுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை நீங்கள் பரிபூர்ணமாக படிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க ரசூலுல்லாஹ். இது வெறும் நாம் யோசிக்கிற விஷயம் அல்ல, யோசனையை இப்படி கொண்டு வர வேண்டும். உலகத்தினுடைய எல்லா சர்வ முழு பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னாங்க, ஃபதுருசுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை கொஞ்சம் சிந்தனையோடு படித்து பாருங்கள். குர்ஆனை தொடரல சஹாபாக்கள் பிரயாணத்தில் இருக்கிறோம், பிரயாணத்தில் என்ன அரசு செய்ய முடியும், பெரிய அமலா செய்ய முடியாது, சுருக்கமான அமல். குர்ஆன் சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருக்கு, சின்ன சின்ன சூறாக்கள் வரைக்கும் சஹாபாக்கள் அன்னைக்கு மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நேரம் அறிந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு நம்முடைய சூழல் அறிந்து நாம் செய்ய வேண்டிய அமல் என்பது போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதுருசுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை நீங்கள் கொஞ்சம் அர்த்தம் உணர்ந்து படித்து பாருங்கள், அந்த குர்ஆனோடு நீங்க சிந்தனையை கொடுத்து பாருங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னஹு கலாமுர் ரஹ்மான், ஏன்னா அது
உலகம் மனிதனுடைய பேச்சு அல்ல, உலகை படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, அவனுடைய பேச்சு. அவனின் பேச்சை நீங்கள் தொட்டால் உங்களின் பேச்சை அவன் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். கலாமுர் ரஹ்மான் அல்லாஹுடைய பேச்சோடு நாம் உறவாட ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் நமக்கு என்ன தேவையோ, என்ன சூழலிலிருந்து நமக்கு விடுதலை தேவையோ, அல்லது என்ன சூழலை நாம் எதிர்பார்க்கிறோமோ எல்லா மாற்றங்களும் நாம் அவனோடு பேசுகிற பொழுது அவன் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பிரயாணத்தின் சூழலை வைத்து அங்க பெருசாக அமல் செய்ய முடியாது. ஆனால் ஒற்றை வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தேடுகிற முழு உலகத்திற்கும் நன்மைக்கு நன்மையும் ஆச்சு, நீங்கள் தேடுகிற கேள்விக்கு பதிலும் ஆச்சு. நீங்கள் தொடுகிற குர்ஆனில், நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிற குர்ஆனில் அல்லாஹுடைய பேச்சை நீங்கள் தொட்டு விட்டால் அதில் முழுமையான வெற்றி இருக்குது. நாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க, வஹிர்ஸும் மினஷ் ஷைத்தான், நீங்கள் பயப்படுகிற ஷைத்தானுடைய எல்லா விதமான தீண்டுதலிலிருந்தும் பாதுகாப்பு இருக்குது. நாங்க ரசூலுல்லாஹ் அது வெறும் கண்ணுக்கு தெரியாத ஷைத்தானாக இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரிகிற வேறு யாருமாக இருக்கலாம், சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளலாம். நாம் குர்ஆனை தொட ஆரம்பித்து விட்டால் இந்த சமூகத்தில் நாம் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஒரு மையினால் மாற்ற நினைக்கிறோமோ அதை கடந்து எல்லா மாற்றங்களும் குர்ஆனின் மூலமாய் நிகழ்ந்து விடும் என்பதற்குண்டான அற்புதமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்தாங்க. அதை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள், அதை நீங்க விட்டுறீங்களே. ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை விட அனுதினமும் நீங்கள் குர்ஆனோடு கொஞ்சம் தொடர்பு கொண்டு விட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினால் நீங்கள் தேடுகிற பல கேள்விகளுக்கு அல்லது இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிற பல வினாக்களுக்கு நீங்கள் தொடுகிற அந்த குர்ஆனுடைய கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு முழுமையான பதில் கிடைத்துவிடும். நீங்கள் அந்த குர்ஆனுடைய தொடர்பில் வந்து விட்டால் நீங்கள் என்னவாய் மாற நினைக்கிறீர்களோ அல்லது சமூகத்தை எப்படி மாற்ற நினைக்கிறீர்களோ அத்துணைக்கும் இந்த குர்ஆனின் வாயிலாய் அல்லாஹ்வின் தொடர்பு கிடைத்து அவனின் தொடர்பினால் எல்லா மாற்றங்களும் உலகில் நிகழ சாத்தியம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரசூலுல்லாஹ் அற்புதமான வார்த்தையாக கடைசியாக சொன்னாங்க, வரஜஹானுன் ஃபில் மீசான், அது உங்களுக்கு உலகில் மட்டுமல்ல உலகில் உங்களுக்கு நன்மை தருவது மட்டுமல்ல, வரஜஹானுன் ஃபில் மீசான், நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மீசான் தராசில் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பரக்கத்தாய் அது உங்களுக்கு நிவர்த்தி செய்து தரக்கூடிய அளவிற்கு எல்லாமும் உங்களுக்கு குர்ஆன்ல இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையும் இந்த சூழலும் இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பா இந்த நேரத்துக்கு ஒரு பிரயாண நேரத்துல உட்கார்ந்துகிட்டு நன்மைக்குண்டான விஷயத்தை சொல்லுங்க, யார சொல்லலாம், நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று பிரயாணத்தின் சூழலை கேட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த நேரத்திற்கு மட்டுமல்ல, குறிப்பாய் பிரயாணம் போன்ற சின்ன நேரத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்கவும் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாய் இந்த ஒற்றை வார்த்தையில் குர்ஆன் என்கிற ஒற்றை வார்த்தையில் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் பதில் தந்தாங்க. அந்த பதிலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகம் முழுமையான வெற்றிக்குண்டான பயணத்தை தொடரவும் முழுமையான மாற்றத்தை பற்றியுள்ள சிந்தனைக்கு தொடரவும் இந்த சமூகத்திற்குள்ளான வாய்ப்புகளும் வழிகளும் குர்ஆனின் மூலமாக உண்டு என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சுப செய்தியாக விட்டு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய காலங்களில் எல்லா நேரங்களிலும் இந்த குர்ஆனுடைய தொடர்போடு இந்த சமூகத்தினுடைய பிளவுகளை மறந்து நாம் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்களுக்குண்டான விளைவுகளோடு அல்லாஹ்விடத்திலே நாம் மாற்றத்தை தேடுவோம். அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முதல் அடிப்படையான விஷயம் குர்ஆனுடைய சின்ன சின்ன வசனங்களோடு அல்லது குர்ஆனுடைய கொஞ்ச நேரத்தினுடைய தொடர்போடு நாம் எதிர்பார்க்கிற எல்லா மாற்றங்களையும் தர முடியும் என்பதற்குண்டான ஒரு உறுதிமிக்க வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு மட்டுமே பாக்கியமாய் தந்திருக்கிறான். ஏன்னா எல்லா நேரத்திலும் நன்மைகளை ஆசைப்படுகிற சமூகம் குர்ஆன் மட்டும் இருந்தால் போதும், எல்லா இடத்திலும் எது வேண்டுமோ அதை வேண்டியபடி எடுத்துக்கொள்ள முடியும், அதில் வெற்றியை பெற முடியும் என்பதற்குண்டான அற்புதமான பாடமாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரயாணத்தின் ஒரு சூழலை வைத்து அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தி காட்டுகிறார். சொல்லப்போன நாம் கூட உலகத்தில் பிரயாணி போன்று வந்துவிட்டு பிரயாணியாய் செல்ல இருப்பவர்கள் தான். அப்படி நினைத்து பார்க்கிற போதும் கூட நாம் இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்கிற அந்த சில மணித்துளிகள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான இடைஞ்சல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல் முடிவை தந்து அருள்வாளிப்பானாக. நாம் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்களையும் நம்முடைய வாழ்வில் உண்டான வசந்தங்களையும்
நம்முடைய தலைமுறைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் வாலிப்பானாக. இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை முழு வெற்றியாளர்களாக முழுமையான வெற்றிக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நாட்டி அருள் வாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.